ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீரா மைண்ட் வாய்ஸ். இன்றைக்கி வைல்டு கார்டு என்ட்ரிஸாக 4 பேர் வந்தாங்க. 2 பேர் வந்ததை ஆல்ரெடி பார்த்துட்டோம். அடுத்தது மத்தியானமாக நம்ம ஆர்னவும் தர்ஷாவும் உள்ளே வந்தாங்க. அவங்க வந்ததை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை தடவையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆர்னவும் தர்ஷாவும் உள்ள என்ட்ரி கொடுத்து ஃபஸ்ட்டு வெளியில் வந்த உடனே போய் கேட்குறாரு ஆர்னவ். உள்ளே வரும்போதே ஆர்னவ் அப்படியே டிஷும் ஷூட் பண்ணிட்டுலாம் வந்தார். என்ட்ரி நல்லா இருந்தது, மாசாக இருந்தது. தர்ஷா குப்தா ஆஸ் யூஷுவல் நம்ம இவங்க கொடுக்குற ஸ்பான்சர்ஸ் கொடுக்குற ட்ரெஸ் எல்லாம் போட்டு நல்லா அழகாக வந்திருந்தாங்க. ஃபேட்மேன்ட்டை வந்து கேட்டார், ரோஸ்டிங் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு. யாருமே ஆர்னவ் கிட்டக்கே வரலிங்க. எவ்ரி ஒன் தர்ஷா குப்தாட்டே போய் என்ன பண்ணுறீங்க என்ன ஏதுன்னு பேசிகிட்டு இருந்தாங்க. இவர் ஒரு மாதிரி படபடப்பாகவே வந்தார். நேராக கிச்சனுக்கு போனார். தண்ணியை பிடிச்சி குடிக்கும்போதே அவருடைய டென்ஷன் தெரிஞ்சுது மூஞ்சியில். எல்லாம் முடித்தோன்னா அங்கேருந்து பவித்ரா மட்டும் வந்து, வாங்க அண்ணா எப்படி இருக்கீங்கன்னுட்டு, தண்ணி குடிக்கிறீங்களா, ஏதாவது வேணுமான்னு. இல்லைம்மா நான் குடிச்சிட்டேம்மா. எல்லாரையும் லிவிங் ரூமுக்கு வர சொல்லுங்கள், நான் எல்லாத்தையும் பேசணுன்னு. லிவிங் ரூமுக்கா இதை வர சொல்கிறேன், நாங்கள் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சிரிச்சிட்டே போய் பவித்ரா எல்லாரையும் சொல்ல, வந்த உடனே அருண் ஃபஸ்ட்டு கேட்டார். அருண் வந்து ஹலோ ப்ரோங்கும்போது அப்படியே அப்படின்னு ஒரு மாதிரி பண்ணிவிட்டு கண்டுக்காத மாதிரியே இருந்தார். தர்ஷா குப்தாட்ட நீங்கள் ஃபஸ்ட்டு பேசிவிடுங்க அப்படின்னாங்க. அந்த அம்மா வந்து ஒரு 40 நிமிஷம் ஆற்றுன்னு ஆற்றிச்சு. எல்லாத்துக்கும் நான் எப்படி விளையாடினேன் தெரியுமா, நான் எப்படி சமைச்சேன் தெரியுமா, நான் எப்படி பார்த்துக்கிட்டேன் தெரியுமா, இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்னுடைய ட்ரெஸ்ஸை கொடுத்தேன், தோடை கொடுத்தேன், கம்மலை கொடுத்தேன், என்னென்னமோ புலம்பலுங்க அந்த அம்மா. நான் 19 வயசுலேருந்தே ஃபீல்டுக்கு வந்தேன், அவ்வளோ உழைச்சேன், என்னுடைய உழைப்பால் நான் மேலே வந்தேன். முத்துவை போட்டு காய்ச்சின்னு காய்ச்சிட்டாங்க. ஆனால் டு பி எக்ஸாக்ட் முத்துவை வந்து நேராக பேசியிருக்கலாம் நீங்கள், சாப்பிட்டுட்டு பின்னாடி போய் குத்தம் சொல்லி. ஆனால் யாருமே அழட்டிக்கவே இல்லைங்க. இவங்க 2 பேரும் பயங்கரமாக பேச போகிறாங்கன்னு எல்லாரும் மூஞ்சியில் ஒரு டென்ஷனோடு உட்காந்துருந்தா கூட முத்து எழுந்து ரொம்ப கூலாக ஒருத்தங்க பண்ணி கொடுக்குறாங்கங்கும்போது அவங்களுக்கு மூஞ்சிக்கு நேரம் சொல்லக்கூடாது. உங்ககிட்ட நல்லா இல்லை, நான் சாப்பிட்லம்மா, நல்லா இல்லைன்னா சாப்பிடாமல் அப்படியே வச்சுட்டு போயிருக்க வேண்டியதானேன்னாங்க. நான் சாப்பிடலம்மா, நான் உண்மையிலே வச்சுட்டு தாம்மா போனேன் அப்படின்னாரு. அடுத்தது யாரை ஜோக்கர்னு சொன்னீங்க, செஸ்ஸில் எப்படி ஜோக்கர் வரும்லாம் ஆரம்பித்தாங்க. நான் செஸ்ஸை பற்றியும் பேசினேன், ரம்மியை பற்றியும் பேசினேன். நீங்கள் ரம்மியில் ஜோக்கர், நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களை வச்சு எந்த விதத்துலையும் எப்படி வேணாலும் விளையாடலாங்கிற மாதிரி தான் நான் சொன்னேன் அப்படின்னாங்க. அடுத்தது ரயான், பவித்ரா, ஜாக்லின், தீபக் எல்லாரையுமே நீங்கள் வந்து நீங்கள் தீபக்கிட்ட மேக்கப் ப்ராடக்ட் விட்டுட்டீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஆமாம் நான் விட்டுட்டேன், அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்க, நான் இல்லைம்மா கேப்டன், அந்த வாரத்தில் வீட்டில் கேப்டன்கிட்ட கேட்டால் தெரியும் அவங்க எடுத்து வச்சுருப்பாங்கன்னு. இவங்க எல்லாருமே தர்ஷாவை கூலாக ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களுக்காக இது பண்ண முடியல. அடுத்தது அருணுக்கும் அடுத்தவங்களை முத்துவை தான் சொன்னாங்க மெயினாக. அடுத்தவங்களை கீழே தள்ளி மட்டம் தட்டி அவங்க மேலே ஏறி மிதித்து ஆடி, சீரியஸ்லி இவங்க வெளியில் போனதுக்கப்புறம் நடந்த இன்டர்வியூஸ்லலாம் பார்த்தீங்கன்னா முத்து ஆஹா ஓஹோன்னு பேசினாங்க. இப்போ வந்து கேட்டால் சவுண்டு தான் பெஸ்ட்டு இந்த வீட்லேயே. எங்கே என்ன ஞானோதயம் கிடச்சிது, யார்கிட்ட அப்படி பேசினாங்கன்னு தெரியல. முத்துவை போட்டு செம்ம இது ரோஸ்டிங் பண்ணி முடிச்சுட்டு, அருணை நீங்களும் அதே மாதிரி தான், நீங்களும் மட்டம்தான். அந்த அம்மா பேசுகிறத யாருமே ஆனால் சீரியஸாகவே எடுத்துக்கலீங்க. அடுத்தது நீங்கள் என்ன சொன்னீங்க, நாம் ஜோலிக்காக வந்திருக்கோம், பட் தர்ஷா ஜாலிக்காக வந்திருக்காங்கன்னுட்டு. அந்த மாதிரி நீங்கள் எப்படி சொல்ல போச்சு? போய் உட்காந்து ஒவ்வொரு எபிசோடாக பார்த்து நோட்ஸ் எழுதிட்டு வந்திருக்காங்க போல இருக்குது. இதுவும் சொன்னாங்க, இப்போ உள்ளே வர்றதுக்கு முன்னாடி நான் அதை பார்த்துட்டு வந்தேன், நீங்கள் என்ன தான் சொன்னீங்க, என்ன தான் பண்ணீங்க அப்படின்னுட்டு. பட் முத்து அருமையாக ஹேண்டில் பண்ணாங்க அவரை, ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. அடுத்தது ஆர்னவ் வந்து நின்னார். யாருக்காவது கேள்வி இருக்குன்னா முதல்ல கேட்டு முடிச்சிருங்க, நான் பேசினதுக்கப்புறம் யாருக்கும் பதில் சொல்கிற நிலைமையிலே இருக்க மாட்டேன் அப்படின்னு தான் ஆரம்பிக்கவே ஆரம்பித்தார். உடனே ரியா கேட்டாங்க, நீங்கள் வந்து எலிமினேட் ஆன உடனே ஸ்டேஜில் போய் ஏன் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணீங்க, நீங்கள் இங்கேயே பேசிட்டு வெளில போயிருந்துருக்கலாமே அப்படின்னு ஆரம்பித்த உடனே அவங்க
என்னை வந்து இங்கே இவ்வளோ 5 இது கொடுத்தாங்க எனக்கு, அத்தனை பட்டப்பேர் கொடுத்தாங்க இல்லையா, சொம்பு தூக்கி அது இதுன்னுட்டு, அத்தனையும் வாங்கிட்டு நான் அப்படியே நொந்து உட்காந்துருக்கும்போது என்னை வெளில போக சொன்னாங்க. நான் எங்கே போய் கேட்பேன், அதனால தான் நான் கேட்டேன் அப்படின்னுட்டு. எங்கே அவன் அந்த சட்டை போடாமல் ஒருத்தன் திரிவானே, அவன் யார் என்னொன்னே, யார் சத்யாவை கேட்குறீங்களா, அவன் இல்லை எலிமினேட் ஆகி போயிட்டானே, நீங்கள் என்ன எபிசோடே பார்க்குறது இல்லையான்னு ஆரம்பித்தாங்க. அடுத்தது இன்னொருத்தன் இருப்பான் இந்த நோண்டிக்கிட்டு தடவிக்கிட்டு, அவன் எங்கே போனானோன்னு ரயான் சும்மா இல்லாமல் யார் ஜெஃப்ரியை கேட்குறீங்களாங்கிறான். ஏன்பா உனக்கு. உடனே எல்லா கண்டஸ்டன்ஸும் பயங்கரமாக கொதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முத்து, ஜாக்லின், ஈவன் வர்ஷினியும் எழுந்து, இங்கே இல்லாதவங்களை பற்றி நீங்கள் பேசக்கூடாது, அவங்கள பற்றி தரக்குறைவாக ஒரு சபை நாகரீகம்னு ஒன்று இருக்குது, இப்படியெல்லாம் பேசுகிறது தப்பு அப்படின்ன உடனே தீபக்கும் எழுந்து, இந்த லிவிங் ரூமுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, இங்கே ஒரு டெக்கோரம் மெயின்டைன் பண்ணணும், நீங்கள் அது எதையும் பண்ணாமல் இந்த மாதிரி பேசுகிறது ரொம்ப தப்பு, நாங்கள் பண்ண மாட்டோம், நாங்கள் நீங்கள் பேசுகிறத கேட்க மாட்டோன்னொன்னே, நான் பேச தான் வந்திருக்கேன், நான் பேசுவேன், நீங்கள் எல்லோரும் கேட்டு தான் ஆகணுன்னொன்னே ஃபேட்மேன் சொல்லிட்டாரு. நீயும் எட்டனதர் கண்டஸ்டன்ட்டு, நீ பேசுகிறத எல்லோரும் கேட்டு தான் ஆகணும்னு நீ சட்டம் போட முடியாது. இவங்களுக்கு பிடிச்சிருந்தா கேட்பாங்க, இல்லாட்டினா தேல் வாக் அவுட், அப்படிலாம் நீங்கள் பேச முடியாது, டீசெண்டாக பேசுகிறதுனா பேசுங்கன்னு மாற்றி மாற்றி கத்திக்கிட்டாங்க, பேசிக்கிட்டாங்களே தவிர முத்து பெரும் குரல் எடுத்து எல்லாரும் அமைதியாக ஒரு நிமிஷம் கேளுங்க அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி சார் என்ன சொன்னார், வாயால் பேசுகிறத நீ யோசித்து பேசணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சார் உன்னை. அதே காரியத்தை இங்கே பண்ணினீங்கன்னா நாங்கள் யாரும் கேட்க மாட்டோம், யூ ஹாவ் டு மெயின்டைன் த டெக்கோரம், டீசெண்டாக பேசுங்க, நாங்கள் உட்காந்து கேட்குறோம் அப்படின்னாங்க. வர்ஷினி அண்ட் இவங்க ஜாக்லின் வாக் அவுட் பண்ணிட்டாங்க, நீ பேசுகிறத நாங்கள் கேட்கணுன்னு அவசியமே கிடையாது அப்படின்னுட்டு. எனக்கு பிடிச்சவங்க 2 பேரை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, முத்து அண்டு தீபக் இவங்க 2 பேரையும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பாக ஆடுறாங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னுட்டு, என்னுடைய ஃபேவரேட் கண்டஸ்டன்ட் தான் தீபக் அப்படின்னுட்டு சவுண்டு எல்லாரையும் இந்த மாதிரி அப்படியே மெல்லிசா தடவி கொடுக்குற மாதிரி பேசிட்டு விஷால்கிட்ட வந்து, என்னப்பா என்ன பின்னாடி பேசிகிட்டு இருக்க, முன்னாடி பேசிகிட்டு இருக்க, என்ன உங்கள் கல்யாணம்லாம் முடிவாயிடுச்சாங்கிற மாதிரி ஏதோ அவனை கேட்க போக கூலாக பதில் சொன்னார் விஷால். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் முடிவு பண்ணிவிட்டு கல்யாண பத்திரிக்கையோடு உன் வீட்டில் வந்து உன்னை பார்க்குறேன் அப்படின்னுட்டு. யார், எந்த இது, யார் ஃப்ரெண்டா, அவங்களா இவங்களான்னு திரும்ப திரும்ப நோண்டினார். சூப்பராக, நான் தான் சொல்லிட்டேன் இல்லை, எதுவும் நான் என்ன முடிவு பண்ணலை, யார் வராங்களோ நான் கல்யாணத்தும் போது உனக்கு வந்து பத்திரிகை கொடுத்து கூப்பிட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னுட்டு ரொம்ப அழகாக இது பண்ணிட்டாங்க. அடுத்தது அருணை, நீ ஜால்ராதாண்டா, உன்னை நான் எதுக்கு தெரியுமா வந்திருக்கேன், கண்ணில் விரலை விட்டு ஆட்ட போகிறேன் அப்படின்ன உடனே அருண், வா ஐ எம் ரெடி ஃபார் த கேம், நீ என்ன கண்ணில் விரலை விட்டு ஆட்டுறேன், நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணினதுக்கு அப்புறமா வெளியிலையும் வந்து எல்லாருமே சொன்னாங்க, நீ பேசினதெல்லாம் நாகரீகம் இல்லை, ரொம்ப அநாகரீகமாக பேசுகிற. அருண் கேட்டார், என்ன தனியாக தான் வந்திருக்கியா, இல்லை வீட்டிலேருந்து யாராவது பெரியவங்களை கூட்டிகிட்டு வான்னு சொன்னேனே, கூட்டிகிட்டு வரலையாங்கிற மாதிரி நக்கலாக பேசினார். அவரையும் இவங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. அருண் சொல்லிட்டாரு, இந்த வீட்டில் நாங்கள் இத்தனை நாள் இருக்கோம், 93 நாள் ஆச்சுனாக்க நிறைய நம்மளை பற்றின விமர்சனங்கள் வரும், அதை அத்தனையும் தாங்கிக்கிட்டு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல பதில் சொல்லி அதை தாண்டி போகிறதுனால தான் எங்களால் சர்வை பண்ண முடியறது. நம்மளை நோக்கி வெளி உலகத்தில் எத்தனையோ கணைகள் தொடுக்கப்படும், அது அத்தனையும் நீ ஃபேஸ் பண்ணுற விதத்தில் தான் இருக்குது, உன்னால் அது எதையும் தாங்கிக்க முடியல, ஸோ யூ ஆர் ரியாக்டிங், அதனால தான் நீ வெளியில் போயிட்ட அப்படின்னுட்டு அவருடைய பாணியில் கொஞ்சம் அப்படி பொறுமையாக எடுத்து சொன்னார். நீ பேசினதில் நான் ரொம்ப அநாகரியம் இருந்ததுன்னு வெளியிலையும் போய் வர்ஷினி, ஜாக்லின், ரியா எல்லாருமே அவரை போட்டு திட்டினாங்க. நீ இப்படி பண்ணுறது கொஞ்சம் கூட நியாயமே இல்லை, அதுவும் வெளியில் போயிருக்காங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமும் நீ அவங்கள பற்றிலாம் பேசக்கூடாது, அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரை ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ரயான் கிடையாது, அவர் வைல்டு கார்டு, அது வந்து நான் இது பண்ணணுன்னாக்கா சவுண்டு, அருண், விஷால் இவங்க 3 பேரையும் நான் ரீப்ளேஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார். அடுத்தது இங்கே வெளியில் முத்து அண்ட் தர்ஷா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. தர்ஷாட்ட வந்து இது மாதிரி இல்லை, இந்த மாதிரி நீங்கள் சமைச்சதெல்லாம் நான் தப்பு சொல்லலைங்கிற மாதிரி அவர் விளக்கம் கொடுத்துட்ருக்கார். தர்ஷாவும் நார்மலாக பேசிகிட்டு இருக்காங்க. அருண் போய் கேட்குறாரு தர்ஷா கிட்ட, ஏதாவது சொல்லுமா என்னை பற்றி, நல்லதாக இருந்தாலும் பரவாயில்ல, கெட்டதாக இருந்தாலும் பரவாயில்ல, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் அவங்க சொல்கிறத வந்து இவரால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல, மூஞ்சி அப்படியே ரொம்ப இதுவாகிடுறது.
ஒரு மாதிரி ஃபீல்ஸுங்கிறது தெரியறது, மூஞ்சி காமிச்சு கொடுக்கறது. அவருக்கு அவங்கக்கிட்ட கேட்டோடனே சரி நீ பாட்டம் 3 யார் யாருன்னு சொல்லு அப்படின்னோடனே நான் நினைக்கிறத சொல்கிறேன்னு வெளியில் ப்ராபபிள்ஸ் என்ன சொல்லிகிட்டு இருக்காங்களோ அதை பற்றி சொல்லிட்டாங்க. பவித்ரா, அருண் அண்ட் விஷால்னுட்டு. அதே மாதிரி டாப்பில் அப்படின்னோடனே முத்து, தீபக், ஜாக்லின், சௌந்தர்யா அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. அப்பயே அவர் பாதி உடஞ்சிட்டாரு. ரவி வந்து விஷாலையும் ரவியுமா பேசிகிட்டு இருக்காங்க. உன்னோட தோழமை வந்து வெளியில் போய், அதாவது தர்ஷிகா வந்து ஆமாங்க நான் ஏமாந்துட்டேங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாங்கல்ல இன்டர்வியூஸில். அதுக்கு சொல்கிறாங்க உன்னோட தோழமை வெளியில் போய் அந்த நட்பை பற்றி தவறாக பேசினான்னாக்க அது எல்லாமே எல்லாருக்குமே தவறாக தான் படும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஃபேட்மேன் ரவி வந்து ரஞ்சித்தோட இன்டர்வியூவுக்கு நம்ம சபரி பண்ணுறாரு இல்லையா அன்லிமிட்டடில், அவங்க 2 பேரும் சேர்ந்து பேசுகிற மாதிரி இருந்துதான். அவர் வரமாட்டேன்னு சொல்லிட்டாராம் அதுக்கு. ஸோ ரஞ்சித்துமே என் மேலே ஏதோ கிரட்ஜ் வச்சுட்ருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். எல்லாருமே இப்படி மாற்றி மாற்றி அடித்து மாற்றி பேசிகிட்டு இருக்க அடுத்த என்ட்ரி சாச்சனா அண்டு சிவா. சாச்சனா ஆனபிள் பேய் வரா அப்படின்னு ஒரு பாட்டு போட்டு சாச்சனா உள்ளே வந்தாங்க. சிவாவை பார்த்தா பயங்கரமாக ட்ரிம் ஆகி சத்யாவுக்கு ஒரு யங்கர் பிரதர் மாதிரி சூப்பராக நல்லா செமையாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு அழகாக வந்திருந்தார். எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமாகவே அவங்கள பார்த்துட்டே இருந்தாங்க. அண்டு முத்து, சாச்சனா அப்படியே அண்ணன் தங்கை பாசம் நல்லா இருந்தது. ஆனால் இன்றைக்கி அண்ணன் தங்கை பாசத்தை மொத்தமாக சாச்சனா இறக்கினது வந்து விஷால்கிட்ட தான். விஷாலை போட்டு வறுத்தெடுத்துட்டாங்க. அடுத்தது இவங்க 2 பேருக்கும் டாஸ்க் கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக என்னென்னாக்க சாச்சனாட்ட சொல்கிறாரு ரயான், இந்த வாரம் கிச்சன் இன்சார்ஜ் நான் தான் அப்படின்னு. சாச்சனா அவங்க ஸ்லாங்லேயே போடா எனக்கு இனிமேல் சோறுலாம் தேவையில்லை இந்த வீட்டில் அப்படின்னுட்டு சிவா கிட்ட ஒரு ஜார் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. அதுலேருந்து சிட்ஸ் இருக்குது. அந்த சிட்டை எடுத்து படிச்சுட்டு அந்த சிட்லேயே கீழே வந்து யாருன்னு நேம் போட்டிருக்கு, அவங்களுக்கானது அது. அதை தனியும் கசக்கி திரும்ப அந்த ஜார்லேயே போட்டு வச்சுருங்க, நாங்கள் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் படிக்கிறாரு. ஆனால் ஹவுஸ்மேட்ஸுக்கு வந்து அதில் நம்பிக்கை இல்லை. இவரே தான் வந்து சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க எடுத்துக்கிறாங்க அதை. சிவா வந்து ஃபஸ்ட்டு சொல்லிடுங்க ஜாக் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வாரம் ஃப்ரெண்டு யார், முத்துவா? அப்போ ரயான் போன வாரத்தில் இருந்த ரயான் என்ன ஆனார்? சௌந்தர்யா அந்த லிஸ்ட்லேயே இல்லைங்கிறத கேட்டால் அவங்க எவ்வளோ மனசு வருத்தப்படுவாங்க அப்படின்னுட்டு ஜாக்லினுக்கு சொல்லிடுங்க ஜாக் அப்படின்னுட்டு. அடுத்தது என்னப்பா ரயான், அக்காவும் ஃப்ரெண்டும் நல்லா இருக்காங்களா அப்படின்னுட்டு. அடுத்தது விஷாலுக்கு லவ் கண்டென்ட் மட்டும்தான் என்டர்டெய்னர், விஷாலுக்கு என்டர்டெயின்மெண்ட் போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி விஷாலுக்கு. அறம்னு அதுக்குள்ளேயே அறுக்கிறியே தவிர நீ செய்கிறது எதுலேயுமே அறம் இல்லையே, இன்னுமா இந்த ஊர் ஒன்று நம்பிக்கிட்டு இருக்குன்னுட்டு முத்துக்கு செம டேமேஜிங்க ஆக்சுவலாக முத்துக்கு இந்த வார்த்தை. அடுத்தது அருண் பேச ஆரம்பித்தா ஹவுஸ்மேட் எனர்ஜி போகுது, ஆடியன்ஸ் எனர்ஜி போகுது, நம்மளால் ஒன்றுமே தாங்க முடியல அருணுக்கு. அடுத்தது பவித்ராக்கு எல்லாரும் ஏதாவது பண்ணி பிபி ஹவுஸில் இருக்காங்க, பட் செங்கலை கட்டி பிடிச்சி மட்டுமே ஃபைனலிஸ்டான முதல் கண்டஸ்டன்ட் நீதாம்மா அப்படின்னுட்டு. சௌந்தர்யா பண்ணுறதெல்லாம் க்யூட்டாக தான் இருக்குது, பட் அதை தாண்டி நீ ஏதாவது இருக்கா உங்ககிட்ட அப்படின்னுட்டு சௌந்தர்யாவுக்கு. தீபக்குக்கு சரியான சேஃப் பிளேயர், எதுவுமே சரியா இல்லை, கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறாரு, ஏதாவது பிரச்சனைன்னு வந்தால் நழுவிடுறாரு. நைஸ் பிளான் தீபக் ப்ரோ அப்படின்னு தான் இவங்க சொல்கிறாங்க. ப்ரோன்னு சொல்கிறது இவர் தான் சொல்கிறாரு, அதனால் இவர் தான் சொல்லி எழுதி தர சொல்லி எழுதிட்டு வந்திருக்காருன்னுட்டு. ஆனால் பிக் பாஸ் சொல்கிறாரு கூப்பிட்டு, இந்த நீங்கள் படித்த இதனுடைய சோர்ஸ் எதுங்கிறத நீங்களே சொல்லிடுங்க அப்படின்னுட்டு. சோர்ஸ் வந்து மக்களிடமிருந்து வந்திருக்கு இந்த இதெல்லாம் அப்படின்னோடனே. அடுத்தது சாச்சனா வராங்க. எனக்கு வந்து ஒன்று சொல்லியிருக்காங்க, சைல்டிஷ் இம்மெச்சூர் அப்படின்லாம் எல்லாரும் சொல்கிறாங்க. நீங்கள் இந்த வீட்டில் அந்த மாதிரி சைல்டிஷ் இம்மெச்சூராக இருக்கிற 3 பேரை சொல்லுங்கன்ன உடனே ஃபஸ்ட்டு ஜாக்லின், ஏன்னா அவங்களுக்கு வந்து வேறு யாராவது சப்போர்ட் இல்லாமல் விளையாட முடியலன்ட்டு. அடுத்தது சௌந்தர்யா, அவங்க பண்ணுறது எல்லாமே சைல்டிஷாக தான் இருக்குது. வேறு யாரை சொல்கிறது? அருண் ப்ரோ அப்படின்ட்டாங்க. ஈஸி, அவ்வளோதான், நான் முடிச்சிட்டேன் அப்படின்னுட்டு வந்து உட்காந்து
வெளியில் வந்து ஆனால் சிவா வந்து நிறைய பேசிகிட்டு இருந்தார் விஷால் கிட்ட. நீ தர்ஷிகா கூட பண்ணினது தவறு. பிகாஸ் அவர் வந்து லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து எடுத்து சொல்கிறாரு. நானும் என் ஒய்ஃபை வந்து லவ் மேரேஜ் தான் பண்ணேன். ஸோ ஒரு பொண்ணு லவ் பண்ணும்போது அவள் எப்படி இருப்பா, அதுவும் அப்பாவோட அன்பே கிடைக்காதவ தான் என் பொண்டாட்டியும். ஸோ எப்படி என்கிட்ட சரண்டர் ஆனான்னு தெரியும். அதே மாதிரி ஒரு ஃபீலை நான் தர்ஷிகா கிட்டேயும் பார்த்தேன். நீ தான் அவளுக்கு ஸ்பேஸ் கொடுத்துட்ட அப்படின்னுட்டு நீ பண்ணினது முழுக்க முழுக்க தவறுன்னு சொல்லி நிறைய பேசிகிட்டு இருக்காரு. அருண் வந்து கேட்குறாரு, அந்த வெளியில் இருந்த போர்டை பார்த்துட்டு, உங்கள் வீட்டில் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் சொல்லி அனுப்பலையானோன்னு, எனக்கு முதல் ஃப்ரெண்டே என் ஒய்ஃப் தாங்க. அவங்க சொன்னாங்க முதல்லையே, எவனாவது ஒருத்தன் வருவான் அந்த வீட்டுக்குள்ளே உன்னோட பெஸ்ட்டு நண்பன்னு சொல்லிட்டு, ஆனால் பின்னாடியே உனக்கு குழி பறிச்சிட்டு இருப்பான், ஜாகிரதையாருன்னுட்டு அருணை பார்த்தாரு. அருண் முஞ்சி போச்சு அந்த கமெண்ட்டை கேட்டு. அதுக்கப்புறமே அருண் வந்து பெருசாக வெளியில் வரல. அந்த ஒரு சோகத்துலேயே யாராவது ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னா டக்குன்னு அவர் ஃபேஸ்லேயே ரிஃப்ளெக்ட் ஆகிடுறது. யாரும் சொன்னாங்களே, நீங்கள் வந்து அந்த ட்ராமாவில் நடிக்க தர்ஷா குப்தா தான் சொன்னாங்க, உங்களோட ட்ராமாவில் நடித்ததுலேருந்தே நீங்கள் என்ன வெளியில் வரல, அந்த கேரக்டராகவே இன்னும் இங்கேயும் வாழ்ந்துட்டுருக்கீங்க, எப்போ வெளியில் வந்து பிக் பாஸ் ஹவுஸில் விளையாட போகிறீங்க அப்படின்லாம் வேற கேட்டாங்களா. ஸோ அவர் மொத்தமாக இன்றைக்கி காலி. அடுத்தது நம்ம சாச்சனா போய் விஷால்கிட்ட, நீ தப்பு பண்ணிட்டேன்ன, 2 பேர் கூடயும் இந்த மாதிரிலாம் பண்ணி உன்னை வந்து என்னென்னலாமோ சொல்கிறாங்க வெளியில் அப்படின்னோடனே, என்னம்மா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்கிறேன்னு அவர் உடஞ்சி போய் மற்றவங்க சொல்லும் போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக செதற ஆரம்பித்தவர். நான் ஒரு தங்கச்சியாக மதித்து தங்கச்சியாக நினைக்கிற சாச்சனாவே என்னை இப்படி சொல்லிடுச்சுடா அப்படின்னுட்டு ரொம்ப உடஞ்சி போய் அழறாரு. இன்றைக்கி எல்லாருமா சேர்ந்து, ஆக்சுவலாக இவங்க எல்லோரும் சொல்கிறாங்க பிக் பாஸ் ஹவுஸுக்கு இவங்க 8 பேர் வந்திருக்கிறது, இவங்க 8 பேரையும் ஒரு பிரேக் பண்ணி யார் பொட்டி எடுப்பாங்க, யார் வெளில போவாங்கன்னு இவங்களை பிரேக் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி இருந்தால் இன்றைக்கி மொத்தமாக பிரேக் ஆனது 2 பேர், ஒன்று விஷால், இன்னொன்று அருண். இதில் பொட்டி வைக்க போகிறாங்களா, யார் எடுக்க போகிறாங்க, இந்த வீட்டில் தங்க போகிற 8 கண்டஸ்டன்ஸ் வந்து இவங்கள்லேருந்து ஒருத்தரை தேர்ந்தெடுத்து மிட்வீக் எவிக்ஷன் கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படிங்கிறாங்க. நாங்கள் உங்களை ரிப்ளேஸ் பண்ணுவோங்கிறாங்க. சாச்சனா தேவி பொண்ணு முத்துக்கிட்ட, அண்ணா நம்ம 2 பேரும் வந்து உங்கள் அப்பா அம்மாவை நான் பார்க்கணுன்னு நினச்சேன் அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு ஸ்டேஜில் நம்ம 2 பேரும் நிற்போம், அப்போ கை தூக்கும்போது அப்பா அம்மாவெல்லாம் கூப்பிட்டு எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டு நாக்க கடிச்சாங்க. ஸோ முத்துவுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு இதுவாக தெரியல, நீ தான் வின்னர், நீ ஸ்டேஜில் போய் கை தூக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டாங்களா. ஏன்னா திரும்ப எல்லாருமே சொல்லிக்கிறாங்க வெளியில் என்ன நடக்குது, உள்ளே நம்ம சொல்லிடக்கூடாதுன்னுட்டு. ஆனால் அவங்களையும் அறியாமல் நிறைய வெளியில் வருது. பாதி விஷயங்கள் நீங்களே சொல்லுங்கன்னு சொல்லியே பிக் பாஸ் அனுப்பிச்சிருக்காங்கங்கிற மாதிரியும் இருக்குது. நாளைக்கு என்ன பண்ண போகிறாங்க, இவங்க யாரை கையோடு கூட்டிகிட்டு போகிறாங்க மிட்வீக் எவிக்ஷனில், உண்மையிலே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க பார்க்குறதுக்கு. அதெல்லாம் என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.